வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். சண்டை களமாக மாறிய உதகை நகராட்சி கூட்டம். உதகை நகராட்சி கூட்டத்தில் காரசார மோதலில் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள். ஒவ்வொருவரும் தனது வார்டு பிரச்சினை குறித்து பேசும் பொழுது மற்ற நகரமன்ற உறுப்பினர்கள் தலையிடுவதாக பெண் நகரமன்ற உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதம். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி மன்ற மாதாந்திர கூட்டம் நகரமன்ற அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு நகரமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய வார்டு பிரச்சனைகள் மற்றும் குறைகளை கூறி வந்தனர். தொடர்ந்து பெண் நகரமன்ற உறுப்பினர் தன்னுடைய வார்டு பிரச்சனையை கூறிக்கொண்டிருந்தார். அப்பொழுது நகரமன்ற உறுப்பினர் எல்கில் ரவி பேச்சை குறுக்கிட்டு இதை பற்றி நீ பேசாதே என்றும் பேசாமல் உட்கார் என்றும் மிரட்டும் தொனியில் பேசியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பெண் நகரமன்ற உறுப்பினர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் எல்கில் ரவி ஆகியோரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த சமயத்தில் 14வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் இடைமறித்து பேசினார். மேலும் பேசிய அவர், நகரமன்ற தலைவர் இருக்கும் பொழுது துணைத் தலைவர் பேசக்கூடாது, பதிலளிக்க கூடாது என்று தெரிவித்தார். இதனால் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமாருக்கும் 14வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நகரமன்ற கூட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தங்களுக்குள் மோதிக்கொண்டவர்கள் அனைவருமே ஆளும் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நகரமன்ற கூட்டத்தில் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள் மோதிக்கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன். திட்டம்